ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் பார்ட் ஏற்கனவே ஒரு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 10 சம்மு. இது அடுத்த பார்ட்டு, சரிங்களா? அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்க, சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்குமா கியூ என்ற இரு இயல் எண்களுக்கு ரெண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த சிம்பிள் வந்து இதுக்கு பேர் அண்டுன்னு பேர், இந்த சிம்பிளுக்கு பேர் ஆர், ஓஆர்னு பேர், சரிங்களா? இது மற்றும் இது வந்து அல்லது தமிழ்ல என்ற செயலிகள் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. பி மற்றும் Q ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். பி அல்லது Q ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எனில் 5 அல்லது 2 மற்றும் 25 மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு போகணும். பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணாங்களா? 5 ஆர் 2ங்குது, சரிங்களா? 5 அல்லது 2, 5 அல்லது 2 இதுதான், சரிங்களா? 5 ஆர் 2 இந்த சிம்பிள் தான் இங்க இருக்குது. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், ஓகேங்களா? 5 ஸ்கொயர் எழுதிங்க, மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதிங்க. இது முடிச்சுட்டோம். இது அண்டு அப்படியே எழுதிங்க 25. அதாவது அண்டுன்னு புரியலன்னா இந்த சிம்பிள் அப்படியே எழுதிங்க 25, சரிங்களா? 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4 அண்டு 25, ஓகேங்களா? அந்த சிம்பிள் எழுதிக்கிறோம் 25. 25 மைனஸ் 4 21, 21 அந்த சிம்பிள் எழுதிக்கிறீங்க 25, ஓகேங்களா? சரி, 21 அண்டு 25 இருக்குதுங்களா? அண்டுன்னா என்னது? இந்த சிம்பிள் இதுங்களா? என்ன இது? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது, இல்லைங்களா? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர்னா இது பி, இது கியூ. 21 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர், இல்லைங்களாங்களா? அப்போ 21 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர். சரி, எப்படி போகலாம்? 21 ஸ்கொயர் 441 பிளஸ் 25 ஸ்கொயர்னா 625, 425 ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 5 1 6, 4 2 6, 4 6 10, 1066. இது ஆன்சர். எங்க இருக்கு? சி ஆன்சர். சரிங்களா? ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பொறுமையாக போடுது. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம், சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க, கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். 16.12 இருக்குது. இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். அப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம். 16.2 நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு வச்சுங்க. இங்க 13.88, இங்க 13.88, இங்க 13.88. இதை பின்னு வச்சுங்க, பி பி பி. அப்போ என்ன கான்செப்ட் மேலே வருது? ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. அப்போ என்ன வரும்? ஏ கியூப். மேலே வந்து ஏ கியூப் எழுதிட்டோம். அடுத்து என்ன ஆகுது? பிளஸ் போட்டோம். பி இன்ட்டு பி இன்ட்டு பி, பி கியூப் எழுதிட்டோம். டிவைடட் பை கீழே எழுதுங்க. 16.12 அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ இன்ட்டு இதுவும் ஏ தான், ஏ இன்ட்டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் எழுதிட்டீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது? மைனஸ் இது எழுதிருங்க. 16.12னா ஏ இன்ட்டு 13.88னா பி. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஏ பி. அடுத்து என்னது? பிளஸ் போட்டுங்க. 13.88னா பி, 13.88னா பி பிளஸ் பி ஸ்கொயர், சரிங்களா? சரி, எழுதிட்டோம். இப்போ மேலே ஏ கியூப் பிளஸ் பி கியூப்ங்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதிருக்கேன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஈஸி தாங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எழுதுறோம், இந்த கியூப் இல்லாமல் ஏ பிளஸ் பி எழுதுறோம். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா நம்ம பண்ணிங்க. இப்போ மேலே இதை அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? ஏ பிளஸ் பி மேலே எழுதுறோம். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருக்கிறது எழுதுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் எழுதிட்டீங்க. இங்க பாருங்க, இதுவும் சேம் தான், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ ஆன்சர் என்ன ஆகுது? ஏ பிளஸ் பி மட்டுங்குது. ஏ பிளஸ் பி. ஏன்றது என்னது? 16.12, 16.12 பிளஸ் பின்றது என்னது? 13.88, 13.88. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. கடைசி ரெண்டும் 8 கொண்டீங்கன்னா 10, மீதி 1, 1 8 கொண்டா 9, 9 1 10, 10க்கு 0 மிச்சம் 1. 6 3 கொண்டா 9, 9 1 10 புள்ளி வச்சுக்கலாம், 10க்கு 0 மிச்சம் 1. அடுத்தது 1 1 2, 2 1 3. சரிங்களா? 30.00. ஆன்சர் வந்து என்னது? 30, சரிங்களா? சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? பெருசா இருக்கிறதும் நீங்க எதுவும் வித்தியாசமா ஏதோ இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி சம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். 1 டிவைட் பைன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல இங்க கிளியர் பண்ணணும். இந்த 2 எடுத்துட்டு இங்க பெருக்கணும். 2 2 பேருக்கு என்ன வரும்? 4 வரும். 4 பிளஸ் 1 என்ன வரும்? 5. 5/2 அதான் எழுதணும். 1 டிவைட் பை 3 பிளஸ் 2 எழுதிட்டோம், வகுத்தல் இந்த 2 இங்க பெருக்கிறோம். 4 4 பிளஸ் 1 என்ன வரும்? 5. பெருக்கிட்டு ஃபுல்லா டிவைட் பண்ணிடுறோம். 5/2, ஓகேங்களா? இப்போ இந்த 2 எங்க போவோம்? கீழே இருக்க வகுத்தலுக்கு கீழே இருக்கிற 2 எங்க போகும்? மேலே போகும், ஓகேங்களா? 1 வகுத்தல் 3 பிளஸ் ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இந்த 2 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். 2 இந்த 2 4 வகுத்தல் என்ன ஆகுது? 5, ஓகேங்களா? சரி, இந்த 5 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 5 இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னா என்ன வரும்? 5 15
15 + 4 என்ன வரும் 19 சரிங்களா. அப்போ நான் வரும் 1 வகுத்தல் 15 + 4 19 வகுத்தல் 5. இது 5 இங்கே பெருக்கிட்டு ஃபுல்லாக வகுத்தல் போட்டுக்கிறோம். இதை கூட்டிட்டு வகுத்தல் போட்டுக்கிறோம். இந்த 5 எங்கே போவோம், மறுபடியும் மேலே போவோம். ஓகேங்களா. மேலே போச்சுன்னா 5/19 5 வகுத்தல் 19 வகுத்தல்ல கீழே தான் இருக்கு 5, அது மேலே வந்து 5/19 இந்த ஆன்சர் எங்களுக்கு பாருங்க ஏ ஆன்சர். ஓகேங்களா. சரி அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் 4வது கணக்கு. இங்க பாருங்க 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 இன்ட்டு எக்ஸெட்ரா 1 - 1/q. எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் 1 1 1ல தான் மைனஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா 1/3 1/4 1/5 3 4 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இங்க q நம்பர் கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ என்ன கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். 1 - 1/3 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 எடுத்து இங்க பெருங்க என்ன வரும் 3 × 1 3 3 - 1 என்ன வரும் 2 2/3 2/3 ஓகேங்களா. 3 இங்க பெருக்குறீங்க 3 × 1 3 3 - 1 என்னது 2/3 எழுதிட்டோம். அதே மாதிரி இங்க வாங்க 4 - 1 4 எடுத்து பண்றீங்க 4 - 1 என்ன வரும் 3/4 ஓகேங்களா. அடுத்து இங்க 5 இங்க மல்டிப்ளை பண்றீங்க 5 - 1 என்ன வரும் 4/5 ஓகேங்களா. எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இங்க மல்டிப்ளை பண்ணுங்க q - 1 q - 1/q சரிங்களா. இங்க எல்லாமே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம். இங்க q-ன்றதுனால மைனஸ் பண்ண முடியாது. அப்போ q - 1/q ஃபுல்லா எழுதிட்டோம். சரி எழுதிட்டுங்களா. இப்போ பாருங்க கேன்சல் பண்ணுங்க. எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்குது, மல்டிபிள் தான். இந்த 3யும் இந்த 3 கேன்சல் பண்ணலாம். பாருங்க 2 3 இதே 3 தான் இருக்குது. 4 இதே 4 தான் இருக்கு. 5 இதே 5 தான் இங்க மேல வரும். 6 இதே 6 தான் மேல வரும் சரிங்களா. அப்போ இங்க கீழேயும் மேல, அடுத்தது கீழே மேல, அடுத்தது கீழே மேல சரிங்களா. கீழே மேல அப்புறம் கீழே மேல q - 1 அப்படியே கேன்சல் ஆகும். புரியுதுங்களா சொல்றது. ஃபர்ஸ்ட் மேல கேன்சல் ஆகல, அடுத்தது கீழே மேல கீழே மேல கீழே மேல இப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் மேல அப்புறம் தான் கீழேக்கு வரும். சரி அவ்வளவுதான். அது கேன்சல் பண்றதுக்கு இல்லை. அப்ப என்ன ஆகுது இங்க மேல 2 மட்டும் தான் இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆச்சு. கீழே என்ன ஆகுது q 2/q ஓகேங்களா. இந்த 2/q எங்க இருக்கு பி ஆன்சர் சரிங்களா. சரி அப்ப 5வது கணக்கு போலாம். நெக்ஸ்ட் நம்ம x² - 6x + 9 மற்றும் x² - 27 இன் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். HCF கேட்கறாங்க. சரி x² - 6x + 9 அப்படியே எழுதிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு இருந்துச்சுன்னா பெருக்குனா 9 கூட்டினா -6 அந்த மாதிரி நம்பர் கிடைச்சிடும் சரிங்களா. என்ன வரும் 9 சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, 8வதுல 7வதுல 6வதுல எழுதிக்கலாம் சரிங்களா. என்ன வரும் 3 9 சரிங்களா. அது பெருக்குனா 9 கூட்டினா -6 வரணும் சரிங்களா. 3 3 கூட்டினா என்ன வருது 6 தான் வருது, -6 வரணும். அப்போ -3 -3 போட்டுங்க. ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க -3 -3 -6 வருது. ரெண்டுத்தையும் பெருங்க மைனஸ் பிளஸ் ஆயிரும் 3 9 சரிங்களா. ரெண்டுத்தையும் பெருங்க 9 வருது, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா -6 வருது சரிங்களா. அப்போ -3 -6 இதுதான். சரி எழுதிக்கலாங்களா. x - 3 x - 3 எழுதிட்டேன். இதுதான் இது மாதிரி காரணிப்படுத்திருக்கோம். x - 3 x - 1 ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். சரி அடுத்து அப்ப ஆன்சர் என்னது x - 3 பி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 6வது கணக்கு கொடுத்துருவாங்க 5 - 2 × 4 - 5 பவர் -1 பவர் டு தி பவர் 2 கொடுத்துருவாங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க கண்டுபிடிக்கும். முதல்ல இந்த 4 - 5 பவர் -1 அதை கிளியர் பண்ணிருங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 4 - 5 பவர்ல -1 இதான் இருக்குது. இப்போ 4 - 5னா உங்களுக்கே தெரியும் என்ன வரும் -1 4 5 போச்சுன்னா 1 பெரிய எண்ணுக்குரிய 5 அதனால போடணும் -1 அடுக்குல என்ன இருக்குது -1. இப்போ -1 அடுக்குல -1 இருக்குது. முதல்ல இந்த அடுக்குல இருக்கிற மைனஸை பிளஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் 1 வகுத்தல் இந்த -1 கீழே எழுதுங்க சரிங்களா. இந்த -1 அப்படியே கீழே எழுதிட்டோம். அடுக்குல இருக்கிற -1 என்ன ஆயிரும் கீழே எழுதணும்னா டினாமினேட்டர்ல +1 ஆயிரும் ஓகேங்களா. சரி அடுக்குல இருக்கிற -1 தான் இப்போ பிளஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ -1 அடுக்கு 1 இருக்குது. என்ன வரும் 1/-1 தான். -1 ஒரு டைம் தானே பெருக்கிறோம். இப்போ -1 தான் சரிங்களா. 1/-1 இருக்குது. இது என்ன அர்த்தம் -1 அர்த்தம். இந்த மைனஸ் எடுத்து மேலே போட்டுங்க -1 கீழே எதனா நம்பர் 2 3 4 வந்தால் தான் நம்ம யோசிக்கணும். மைனஸ் தானே இருக்குது 1 தானே இருக்குது -1. இப்போ 4 - 5 அடுக்கு -1னா -1 சரிங்களா. நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதினுக்கிறேன், பார்த்தோன்னே சொல்லிடலாம். 4லேருந்து 5 போச்சுன்னா -1 -1 அடுக்கு -1ன்னா அது வந்து என்னது -1 தான் சரிங்களா. சரி ஓகே. இப்போ பாருங்க இந்த இடத்துல 4 - 5 அடுக்குல -1 இருக்குது பாத்தீங்களா. அந்த இடத்துல -1 அப்படி பண்ணிருக்கேன். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க 5 - 2 ஓகேங்களா. 4 - 5 அடுக்குல -1 தான் என்னது -1. அப்போ இங்க -1 ஒரு பிராக்கெட் போட்டு இதுக்கு ஃபுல்லா -1 மட்டும் எழுதிருங்க சரிங்களா. அடுக்குல என்ன ஆகுது ஸ்கொயர் சரிங்களா.
சரி 5 எழுதிக்கலாம். மைனஸ் இருக்குது. -2 -1 -2 -1 பெருக்கினாலும் +2ன்னு வரும். +2 அடுக்குல என்ன ஆகுது ஸ்கொயர். 5 + 2 தெரியும் 7 அடுக்குல என்னது ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49. சரிங்களா? பிஎன்சி. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 7வது கணக்கு. இது கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். 144க்கு ரூட் எடுத்தா என்னன்னு தெரியும். என்னது 12. சரிங்களா? இப்போ எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 + 52 + 52க்கு ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ரூட் ஆஃப் 140 போட்டால் என்னது 12. ஓகேங்களா? சரி, இப்போ 52யும் 12யும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும் 64 வரும். ரூட் ஆஃப் 248 + ரூட் 64. சரி, ரூட் ஆஃப் 248 + 64னா என்ன வரும்? 64னா 8. ஓகேங்களா? சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 + 8 என்ன வரும்? 256. சரிங்களா? ரூட் ஆஃப் 256 என்ன வரும்? 16 ஆன்சர். 16 × 6 தான் 256. ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்னது டி ஆன்சர். சரிங்களா? மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். ரூட் ஆஃப் 140 பண்ணால் 12 + 52 64 வரும். ரூட் 64 வரும். ரூட் 64னா 8 8 + 248னா ரூட் 256 வரும். ரூட் 256னா 16. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேற இது மாதிரி வேற கணக்கு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்காக ஸ்டெப்ஸ் போட்டேன். படிச்சான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8வது கணக்கு. x + y = 15 and xy = 56 எனில் x² + y² என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். இப்போ x + y = 15 இருக்குங்களா, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ வேல்யூ மாறாது. அப்போ x + y ஹோல் ஸ்கொயர் = 15 ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் x² எழுதிட்டோம் + b ஸ்கொயர் y² + 2ab 2 × x × y. ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டோம். இவ்வளோ 15 ஸ்கொயர்னா உங்களுக்கே தெரியும் 225. ஓகேங்களா? சரி, x² + y² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த x² + y² மட்டும் இங்கே வச்சுங்க. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 225 இருக்கு, அது அப்படியே கிட்டோம். இந்த +2xy ஆன்சர் இருக்கு பாருங்க. சரிங்களா? -2xy ஆயிரும். ஓகேங்களா? இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இதை அப்படியே வச்சுக்கிறோம். +2xy ஆன்சர் பேசினா -2xy. நீங்கள் டேலண்டாக இருந்தால் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. xyனா 56ன்னு இங்கே அப்ளை பண்ணிங்க. நான் ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ 225 - 2 × xy பதிலாக தான் என்னது 56. கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. xyனா 56. அப்போ 56 எழுதிங்க. 2 இங்கே xy பதிலாக 56. அப்போ இந்த 2 இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 225 மைனஸ் அப்படி பண்ணுங்க 6 × 2 12 ரிமைண்டர் 1 2 × 5 10 11 112 வரும். 225லேருந்து 112 மைனஸ் பண்ணுங்க. 5 - 2 3 2 - 1 1 2 - 1 1 ஆன்சர் என்ன வரும் 113. ஓகேங்களா? பி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த போகலாம். a² - b² டிவைட் a + b = 25 எனில் a - b என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ a² - b² அது அப்படியே எழுதிங்க. வகுத்தல் a + b னா a + b எழுதிங்க. ஓகேங்களா? வகுத்தல் பண்ணிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a² - b² ஃபார்முலா a + b a - b என்ன வரும் a + b a - b வகுத்தல் இங்கே என்ன வரும் a + b. சரிங்களா? இந்த a + b a + b கேன்சல் பண்ணிடுங்க. மீது என்ன இருக்குது? இப்போ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துறாங்க 25. இதுதான் 25 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? a - b தான் கேட்குறாங்க. a + b a + b கேன்சல் ஆகிட்டோம். அப்போ a - b என்னது 25. பி ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு. நெக்ஸ்ட் சம் 10th சம். இது கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, டிவைட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராக்கெட் கொடுத்தாங்கன்னா முதல்ல ப்ராக்கெட் தான் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன போர்ட் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் பி ப்ராக்கெட். அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ 6 + 6 + 6 + 6 என்ன வரும் 24 வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். டிவைட் என்ன ஆகுது 6 டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் வகுத்தல் போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 + 4 இதெல்லாம் கூட்டக்கூடாது. ஏன் கூட்டக்கூடாதுன்னா இங்கே ப்ராக்கெட் இல்லை. சரிங்களா? போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன். சரி, போர்ட் பிஓடி டின்றது டிவிஷன். டிவைட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் தான் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். சரிங்களா? சரி, மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. இப்போ 4 + 4 + 4 3 4 எழுதிட்டோம். 3 4 எழுதிட்டோம். 4வது இருக்கிற 4 மட்டும் 4 மட்டும் எழுதுறோம். 4யும் டிவைட் பண்ணணும். 4 / 4 என்ன வரும் 1. சரிங்களா? அப்போ ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க 1 போட்டுக்கிறீங்க. சரிங்களா? டிவைட் பண்ணிடணும், அப்புறம் தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ மேலே டிவைட் பண்ணிடலாம், கீழே ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேலே டிவைட் பண்ணுங்க. 24யும் 6 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 தான் கிடைக்கும். சரிங்களா? 6 நாங்க 24. சரி, வகுத்தல் இங்கே ஆட் பண்ணுங்க. 4 + 4 + 4 16 12 2 + 1 13 4 / 13 4 / 13 பி ஆன்சர்.
சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 சம் நடத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்ட் 2 தான். சரிங்களா? பார்ட் 1 ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 10 வீடியோ. இது அடுத்த 10 வீடியோ. சரிங்களா? இல்லை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.